வசனம், சங்கீதம் 23 1வது வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராய். நான் தாழ்ச்சி அடையெல்லாம் போவேனா. அந்த 3 வார்த்தைகளை மட்டும் எல்லாரும் சேர்ந்து மீண்டும் ஒரு விஷயம் ஆசையும் பார்க்கலாம். அந்த தாழ்ச்சி அடையெல்லாம் போவேனா. அந்த 3 வார்த்தையும் சரியா தியானிச்சா போதும். சரியா? அந்த 3 வார்த்தையை தான் தியானிக்க போறோம். சரியா? கர்த்தர் என் மேய்ப்பராய். சரியா? சரி. இப்போ இந்த 3 வார்த்தைகளையும் கர்த்தர் என் மேய்ப்பராய், அந்த 3 வார்த்தையும் ஒரு 7 தடவை சொல்ல போறோம். எத்தனை தடவை சொல்ல போறோம்? 7 டைம்ஸ் சொல்லணும். சரியா? முதல் விசை சொல்லிட்டு 2ஆம் விசை சொல்லுகிறப்ப சத்தம் இன்னும் கொஞ்சம் என்ன செய்யணும்? 2வது தடவை சொல்லிட்டு 3வது தடவை சொல்லுகிறப்ப சத்தம் இன்னும் கொஞ்சம் என்ன செய்யணும்? கூடணும். 3வது தடவை சொல்லிட்டு 4வது தடவை சொல்லுகிற போது சத்தம் இன்னும் என்ன செய்யணும்? கூடணும். அத சொல்லும் போது சும்மா கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுல இருக்கிற கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அழுத்தம் கொடுக்கணும். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். இங்க சொல்லுங்க பாப்பா. சரியா? மொத்தம் எத்தனை தடவை சொல்லணும்? நான் கவுண்டிங் சொல்ல சொல்ல நீங்க சொன்னா போதும், முந்த வேண்டாம். சரியா? நான் கவுண்டிங் சொல்ல சொல்ல சொன்னா போதும், நீங்க முந்த வேண்டாம். சரியா? ரெடியா இருக்கீங்களா? சரி. The first time, second time, third time, fourth time, fifth time, sixth time. ஏழாவது தடவை நீங்க இப்ப சொல்ல வேண்டாம், பாஸ் பண்ணி வைப்போம். 7வது தடவை இப்ப நீங்க சொல்ல வேண்டாம், நிறுத்தி வைப்போம். இந்த செய்தி வேளையினுடைய முடிவுல உங்களுடைய முழு இருதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் சொல்ல கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. சரி சரி. இப்ப நான் உங்க எல்லாரையும் இஸ்ரவேல் தேசத்துக்கு டூர் கூட்டிட்டு போறேன். எத்தனை பேர் என் கூட வர்றீங்க? ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த டூர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா போகும்போது ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போயிடணும். சரியா? சும்மா எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. சரி. இஸ்ரவேல் தேசம் கர்த்தருடைய தேசம், ரொம்ப செழிப்பான ஒரு தேசம். வருஷம் முழுவதும் பொங்கி பிரவாகிக்கிற யோர்தான் ஆறு, வெண் பனிமலை, காலையில நான் சொன்னது போல வெண் பனிமலை என்று சொல்லப்படக்கூடிய லீபனோன் மலை, எர்மோன் மலை, ரோஜாக்கள் பூத்து குலுங்குகிற சாரோன் சமவெளி, எர்மோன் பள்ளத்தாக்கு, இப்படி ஏராளமான வளமையான ஸ்தலங்கள், அத்தி தோட்டங்கள் நிறைந்த பெத்பகே, திராட்சை தோட்டங்கள் நிறைந்த பெத்தானியா, ஒலிவ மரங்கள் நிறைந்த ஒலிவமலை, இப்படி வளமையான பிரதேசங்கள் நிறைந்த தேசம் கர்த்தருடைய தேசம். அந்த தேசத்தினுடைய வளமைக்கும் செழிப்புக்கும் அளவு கிடையாது. அவ்வளவு செழிப்பும் வளமையும் அங்கே கொட்டி கிடக்கு. அந்த கர்த்தருடைய தேசத்துல, செழிப்புக்கு பெயர் பெற்ற அந்த தேசத்துல வறட்சியான ஒரு பிரதேசம் ஒன்று இருக்கிறது. வறட்சியான பிரதேசம். வறட்சிக்கே இலக்கணம் வைத்தார் போல அவ்வளவு வறட்சி, கடுமையான வறட்சி நிறைந்த ஒரு பாலைவனம், ஒரு பிரதேசம் ஒன்று இருக்கிறது. அதுக்கு யூதேயா பாலைவனம் அப்படின்னு பேரு. என்ன பேர் சொல்லுங்க பார்க்கலாம்? யூதேயா பாலைவனம். வேதாகம ரீதியாக இந்த யூதேயா பாலைவனம் ரொம்ப முக்கியமானது. யோவான் ஸ்நானன் தன்னுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை செலவு பண்ணது இங்கதான். கர்த்தர் 40 நாட்கள் உபவாசம் இருந்தது இங்கதான். ஆபிரகாம் பெயர்சபாங்கிற பட்டணத்துல குடியிருந்தார். அது இந்த யூதேயா வனாந்தரத்தின் ஒரு ஓரத்துல தான் இருக்கு. இப்படி தாவீது அலைந்து திரிந்தது இங்கதான். இப்படி வேதாகம ரீதியாக இந்த யூதேயா வனாந்தரத்திற்கு முக்கிய பங்கு இருக்கிறது. இந்த யூதேயா வனாந்தரத்தை குறித்து, அதனுடைய தன்மைகளை குறித்து சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த யூதேயா வனாந்தரம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, கடுமையான உஷ்ணம் நிறைந்த பாலைவனம். கடுமையான உஷ்ணம். உஷ்ணம்னா சாதாரண உஷ்ணம் அல்ல. சர்வ சாதாரணமா 100 டிகிரி வெயில் இருக்கும். சர்வ சாதாரணமா அதிகபட்சமா 140 இருந்து 160 டிகிரி வரைக்கும் வெயில் போகும். நம்ம ஊர்ல 100 டிகிரி வெயில் வந்துருச்சுனாலே தனக்கு தலைப்பு செய்தியில போட்டுருவாங்க, இன்றைக்கு வெயில் 100 டிகிரியை தாண்டியதுன்னு. ஆனா சாதாரணமாவே 100 டிகிரி இருக்கும். அதிகபட்சம் 140 இருந்து 160 டிகிரி வரைக்கும் வெயில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடுமையான உஷ்ணம் நிறைந்த பாலைவனம். அந்த உஷ்ணத்தின் மத்தியில ஒருவர் பயணிப்பது என்பது ஆகாத காரியம், கூடாத காரியம்.
இந்த பாலைவனத்தினுடைய முதல் பிரச்சனை உஷ்ணம். இரண்டாவது பிரச்சனை, இந்த யூதேயா பாலைவனத்தினுடைய எந்த பகுதியிலையும் ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்காது. நான் சும்மா எல்லாம் சொல்லல, எக்ஸாக்ரேட் பண்ணியோ இல்ல மிகைப்படுத்தியோ ஒரு பேச்சுக்கோ எல்லாம் சொல்லல. லிட்டரலாவே இந்த யூதேயா பாலைவனத்தின் எந்த பகுதியிலையும் ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்காது. சங்கீத புஸ்தகம் 63வது அதிகாரத்தினுடைய தலைப்பு, சங்கீத புஸ்தகம் 63வது அதிகாரத்தினுடைய தலைப்பு, இந்த யூதேயாவின் வனாந்தரத்தில் இருந்து கொண்டு தாவீது பாடுகிறான். 1வது வசனம் தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். நல்ல கவனிங்க, வறண்டதும் விடாய்த்ததும். யூதேயா வனாந்தரத்துல இருந்துட்டு தாவீது அந்த லேண்ட குறித்து பாடும்போது சொல்றான் பாருங்க, சும்மா தண்ணீர்ல அந்த லேண்ட்னு சொல்லி ஒரே வார்த்தையில தாவீதால சொல்ல முடியல. அவன் சொல்லுகிறான், அது வறண்டது, விடாய்த்தது, தண்ணீரற்றது. ஒரு சொட்டு தண்ணீரை நீங்கள் யூதேயா வனாந்தரத்திலே பார்க்க முடியாது. முதல் பிரச்சனை உஷ்ணம், இரண்டாவது பிரச்சனை வறட்சி. சரி, அவ்வளவுதானா பிரதர் அப்படின்னா மூணாவது ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த யூதேயா வனாந்தரம் பூமியினுடைய மைய பகுதியில் இருக்கிறபடினால அடிக்கடி சூறாவளி புயல்கள் எழும்பிக் கொண்டே இருக்கும். அது யூதேயா வனாந்தரத்தினுடைய அந்த புழுதி மணலை எல்லாம் வாரி இறைக்கும். நீங்க டிஸ்கவரி சேனல்ஸ்ல அந்த புழுதி புயல் பார்த்திருப்பீங்க. புழுதி புயல் எழும்புச்சுன்னு சொன்னா கண்ணங்கரேன்னு அப்படி கருப்பா பிளாக்கியா இருக்கும். அது எழும்புச்சுன்னு சொன்னா பகல் வேளையிலேயே சூரியனையே மறைத்து விடும். பகல் நேரத்திலேயே அந்த பிராந்தியமே இருளாக காட்சியளிக்கும், இருளாக மாறிவிடும் பகல்லையே. அடிக்கடி இப்படிப்பட்ட சூறாவளி புயல்கள் வீசிக்கொண்டே இருக்கும். அந்த சூறாவளி புயல்களின் மத்தியில பயணிப்பது என்பது கூடாத காரியம், ஆகாத காரியம். முதல் பிரச்சனை உஷ்ணம், இரண்டாவது வறட்சி, மூன்றாவது சூறாவளி புயல்கள். இதானா பிரதர் அப்படின்னா இன்னொன்னு இருக்கு கடைசியா. நீங்க வேதத்துல அடிக்கடி வாசிக்கலாம், மலை தேசமான யூதேயா அப்படிங்கிற வார்த்தையை வாசிக்கலாம். மலை தேசமான யூதேயா. மலை தேசம்னா நம்ம ஊர்ல, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஊட்டி, கொடைக்கானல், இல்ல சிம்லா, டார்ஜிலிங் மாதிரி குளுமையான பிரதேசங்கள்லாம் கிடையாது. அவ்வளவும் வறண்ட சுண்ணாம்பு பாறைகளால் ஆன பள்ளத்தாக்குகளும் மலைகளும் குன்றுகளும் குகைகளும் நிறைந்த பிரதேசம். பள்ளத்தாக்குனா சாதாரண பள்ளத்தாக்கு அல்ல, கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற பள்ளத்தாக்குகள் நிறைந்த பிரதேசம். உஷ்ணம் ஒரு பக்கம், வறட்சி இன்னொரு பக்கம், சூறாவளி புயல்கள் மற்றொரு பக்கம், மரண பள்ளத்தாக்குகள் இன்னொரு பக்கம். இன்றைக்கு நம்ம எத்தனை பேருடைய வாழ்க்கை இந்த யூதேயா வனாந்தரத்தின் அனுபவத்தில் இருக்கு? பிரதர், நான் யூதேயா வனாந்தரத்தினுடைய அனுபவத்தில் இருக்கிறேன், நான் யூதேயா வனாந்தரத்தின் மத்தியில பயணித்துக் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேருடைய ஆத்துமா என்னுடைய வாழ்க்கையில உஷ்ணம் என்கிற உபத்திரவம் என்னாலே தாங்கிக் கொள்ள முடியல, என்னுடைய வாழ்க்கையில உஷ்ணம் என்கிற இந்த உபத்திரவத்தை, போராட்டத்தை என்னால தாங்கிக் கொள்ள முடியல. எத்தனை பேருடைய இருதயம்? பிரதர், என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமான மழை இல்லாதபடினாலே என்னுடைய வாழ்க்கை வறண்டு கிடக்கு, என்னுடைய பொருளாதாரம் வறண்டு கிடக்கு, என்னுடைய குடும்பம் வறண்டு கிடக்கு. எத்தனை பேருடைய ஆத்துமா? பிரதர், என்னுடைய வாழ்க்கையில அடிக்கடி எழும்புகிற சூறாவளி புயல் போன்ற பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கை அடியோடு முடக்கி போட்டிருக்கு. அடுத்து என்ன செய்ய போறோம்னு தெரியல, ஒரே இருளா இருக்கு. பிள்ளைகளுடைய திருமணத்துக்கு என்ன செய்ய போறேன் தெரியல, பிள்ளைகளுடைய படிப்புக்கு என்ன செய்ய போறேன் தெரியல. எத்தனை பேருடைய ஆத்துமா? பிரதர், என்னுடைய சரீரத்தில் சுகம் இல்லை, நான் மரண பள்ளத்தாக்குகள் வழியாக நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன், எப்ப என்ன நடக்கும்னு தெரியல. பிரதர், எத்தனை பேருடைய உள்ளம்? சரி, யூதேயா வனாந்தரம் அப்படிப்பட்ட வனாந்தரம் தான். கில்லர் டெசர்ட்னு சொல்றாங்க, கொலை பாலைவனம். உள்ள போனா ஆளை என்ன செஞ்சிருமா? கொன்னுரும். இப்படிப்பட்ட பள்ளத்தாக்கள் வழியா தான் பிரதர் நான் போயிட்டு இருக்கிறேன். எத்தனை பேருடைய ஆத்துமா? சரி, பாலைவனம் அப்படின்னாலே நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒயாசிஸ், அதுல என்ன இருக்கும்? பாலைவன சோலை ஒண்ணு இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாலைவனம்னாலே அதுல என்ன இருக்கும்? எப்படியும் ஒரு பாலைவன சோலை, கொஞ்சம் நீர் அருந்தி கொள்ள
கொஞ்சம் களைப்பாற்றிக் கொள்ள, இலைப்பாற்றிக் கொள்ள, நம்முடைய ஜீவனை புதுப்பித்துக் கொள்ள அந்த பாலைவனத்துல ஏதாவது ஒரு சோலை இருக்கு பாத்தீங்களா? நீங்க உதாரணத்திற்கு சகாரா பாலைவனம், இஸ்ரவேலிலேயே மன்னிக்கணும், உலகத்திலேயே மிகப்பெரிய பாலைவனம் சகாரா பாலைவனத்துல 90 பாலைவன சோலைகள் இருக்கிறதாம். அப்படி ஏதாவது கொஞ்சம் இலைப்பாற, நீர் அருந்தி கொள்ள, கொஞ்சம் ஜீவனை புதுப்பித்துக் கொள்ள ஏதாவது பாலைவன சோலைகள் ஏதாவது இந்த யூதேயா வனாந்தரத்துல இருக்கா பிரதர் அப்படின்னு கேட்டா, இந்த யூதேயா வனாந்தரத்துல ஒரு பாலைவன சோலை கூட கிடையாது. ஒரு பாலைவன சோலை கூட கிடையாது. ஆனால் இந்த யூதேயா பாலைவனத்தை உருவ நடந்து இக்கரையிலிருந்து அதன் அக்கறைக்கு போனா, அதன் கடையாந்தர எல்லையில ஒரே ஒரு பாலைவன சோலை இருக்கிறது. அதற்கு என்கேதி அப்படின்னு பேரு. என்ன பேரு சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என்கேதி. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் தயவு செய்து. என்கேதி அப்படின்னு பேரு. இஸ்ரவேலுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு பாலைவன சோலை அதுதான். வேதத்துல 2 பாலைவன சோலைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு ஏலீம், இன்னொன்னு இந்த என்கேதி. ஏலீம் இஸ்ரவேலுக்கு வெளியே இருக்கு. இந்த என்கேதி ஒன்னு மட்டும்தான் இஸ்ரவேலுக்கு உள்ள இருக்கு. இந்த என்கேதியை குறித்து தான் நான் உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த என்கேதி, நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி, இஸ்ரவேல்ல நிறைய செழிப்பு, நிறைய வளமையான பிரதேசங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி. அதெல்லாம் என்ன வளமை? அந்த வளமையெல்லாம் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு அவ்வளவு ஆசீர்வாதமும் செழிப்பும் இந்த என்கேதியில கொட்டி கிடக்கு. அவ்வளவு செழிப்பு, அவ்வளவு ஆசீர்வாதம். இந்த என்கேதியை குறித்து சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த என்கேதி 5 காரியங்களுக்கு புகழ் பெற்றது. எத்தனை காரியங்களுக்கு? என்கேதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆட்டுக்குட்டியின் நீரூற்று. சொல்லுங்க பாப்பா, என்ன அர்த்தம்? தயவு செய்து எல்லாருடைய நாவுகளும் அசையட்டும், உங்க சத்தம் எனக்கு கேட்கட்டும். என்கேதின்னா என்ன அர்த்தம்? ஆட்டுக்குட்டியின் நீரூற்று, ஸ்பிரிங் ஆஃப் த கர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த என்கேதி 5 காரியங்களுக்கு புகழ் பெற்றது. முதல் காரியம் உன்னத பாட்டு புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து. உன்னத பாட்டு புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து. இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் எப்படி எழுதப்பட்டதுன்னா, மணவாளனும் மணவாட்டியும் ஆடு மேய்க்கிற தொழில் செய்கிறவர்கள். என்ன தொழில் செய்யறாங்க? ஆடு மேய்க்கிற தொழில் செய்யறாங்க. இப்ப மணவாட்டி மணவாளனை பார்த்து கேட்கிறாள். 7வது வசனம், என் ஆத்தும நேசரே. மணவாட்டி மணவாளனை பார்த்து கேட்கிறா, என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை நீர் எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர்? எனக்கு சொல்லுங்க. நான் நீங்க இருக்கிற இடத்தை, மணவாளனாகிய நீங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக உம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், உம்முடைய தோழர்கள் மந்தைகள் பின்னாடி நான் ஏன் அலைஞ்சிட்டு இருக்கணும்? நீங்களே டைரக்டா என்னோட சொல்லிருங்க, நீங்க எங்க ஆடு மேய்க்கிறீங்கன்னு சொல்லுங்க. நானும் அங்க வந்து என்னுடைய ஆடுகளை என்ன செய்யறேன்? மேய்க்கணும். அதனால நீங்க எங்க ஆடு மேய்க்கிறீங்க அப்படின்னு மணவாட்டி மணவாளனை பார்த்து கேட்கிறாள். உடனே மணவாளன் பதில் சொல்லுகிறான். அடுத்த வசனம், ஸ்திரீகளில் ரூபவதியே, அது உனக்கு தெரியாதுன்னு சொன்னா, அதாவது நான் ஆடு மேய்க்கிற இடம் எதுன்னு உனக்கு தெரியாதுன்னு சொன்னா, நான் ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தேன்ல, என்னுடைய ஆடு நடந்து வந்திருக்கும்ல, அந்த ஆடுகளினுடைய மந்தையினுடைய காலடி தடத்தை தொடர்ந்து போய் நாங்க எங்க கூடாரம் போட்டு ஆடு மேய்க்கிறோம்னு பார்த்து நீயும் அங்க உன்னுடைய ஆடுகளை என்ன செய்ய? மேய விடு அப்படின்னு மணவாளன் பதில் சொல்லிவிட்டான். அதாவது டைரக்டா இடத்த சொல்லாம காலடி தடங்களை தொடர்ந்து போய் என்ன செஞ்சுக்க? கண்டுபிடிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டான் மணவாளன். இப்ப மணவாட்டி அந்த காலடி தடங்களை தொடர்ந்து ஓட ஆரம்பிக்கிறாள். அந்த ஆடுகளின் காலடி தடத்தை தொடர்ந்து அவ ஓடுறத பார்த்துட்டு, அந்த வேகத்தை, அவள் ஓடுகிற வேகத்தை பார்த்துட்டு மணவாளன் சொல்லுகிறான். அடுத்த வசனம், என் பிரியமே. அவன் ஓடுகிற வேகம் எப்படி இருக்குன்னா, பார்வோனுடைய ரதங்களில் பூட்டப்பட்டிருக்கிற பரிகள், பவுஞ்சுகள், அந்த குதிரைகளுக்கு ஒப்பா அவள் என்ன செய்யறாராம்? வேகமாய் ஓடுகிறாள். ஓடி போய்
மணவாளன் ஆடு மேய்க்கிற அந்த இடத்தை கண்டுபிடிக்கிறாள், அந்த ஸ்தலத்தை கண்டுபிடிக்கிறாள். 14வது வசனம், அந்த ஸ்தலத்துக்கு என்ன பேர் தெரியுமா? 14வது வசனம், என் நேசர் எனக்கு என்கேதி ஊர். போதும், என்கேதி ஊர். ஆட்டு மேய்ப்பர்கள் எல்லாரும் தங்களுடைய ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஸ்தலம், இடம் இந்த என்கேதி. இஸ்ரவேலினுடைய மிகப்பெரிய மேய்ச்சல் நிலம் இந்த என்கேதி. இன்றைக்கும் வரைக்கும் அங்க 3 லட்சம் பசுக்கள் வளர்க்கப்படுகிறதா சொல்றாங்க. அவ்வளவு பெரிய மேய்ச்சல் நிலம். அப்ப ஆடு மேய்ப்பர்கள்லாம் தங்களுடைய ஆடுகளை என்கேதியில மேய்க்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன இருந்தா தான் ஆடு மேய்க்க முடியும்? வெரி குட். என்ன இருக்கணும்? முதலாவது பசும்புல் இருக்கணும். இந்த என்கேதி பசும் புல்லுக்கு பெயர் பெற்ற ஸ்தலம். குறித்துக் கொள்ளுங்கள், பார்க்கலாம். இந்த என்கேதி 5 காரியங்களுக்கு புகழ் பெற்றது. அதுல முதல் காரியம் இந்த என்கேதி பசும்புல்லுக்கு பெயர் பெற்ற இடம், பெயர் பெற்ற ஸ்தலம். சரி, 2வது காரியத்துக்கு வருவோம். புல்லு வளருதுன்னா என்ன அர்த்தம்? என்ன இருந்தா தான் புல்லு வளரும்? வெரி குட். என்ன இருக்கணும்? தண்ணி இருக்கணும். அப்ப தண்ணி இருக்கா பிரதர் இந்த என்கேதியில அப்படின்னா கண்டிப்பா. இந்த ஸ்டேஜ்ல இருந்து, இந்த ஸ்டேஜ் தரையில இருந்து இவ்வளவுதான் இருக்கும், ஏன் உயரம் தான் இருக்கும். அந்த பாறை, ஒரு பாறை இருக்கு என்கேதியில, அதுல இருந்து 2 நீரூற்றுகள் அந்த என்கேதியினுடைய அந்த பாறையிலிருந்து அமைதியா பொங்கி வழிகிற 2 நீரூற்றுகள் அந்த என்கேதியிலே இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நீங்க இஸ்ரவேலுக்கு போனீங்கன்னா அதுல ஒரு நீரூற்றுக்கு தாவீதின் நீரூற்றுன்னும், இன்னொரு நீரூற்றுக்கு சூலமித்தியாளின் நீரூற்றுன்னும் பெயர் வைத்திருக்கிறாங்க. நம்ம ஊர்ல எப்படி சிறுவாணி வாட்டரு, வைகை வாட்டர்னு பாட்டில் தண்ணி பாட்டில் விற்கிறாங்க இல்லையா? அது போல நீங்க இஸ்ரவேலுக்கு டூர் போனீங்கன்னா என்கேதியில் வாட்டர் பாட்டில்ஸ் விற்பனைக்கு கிடைக்கும். அந்த என்கேதியில 2 நீரூற்றுகள். ஏன் உயரம் தான் இருக்கும் அந்த பாறை. அந்த பாறையிலிருந்து எந்த ஆர்ப்பரிப்பும் இல்லாம, இறைச்சல் இல்லாம அமைதியா பொங்கி வழிகிற 2 நீரூற்றுகள், நீர் அருவிகள் அந்த என்கேதியிலே இருக்கிறது. 2 நீரூற்று. இந்த ஆடுகள்லாம் புல்லு மேய்ஞ்சிட்டு இந்த நீரூற்றுல வந்துதான் என்ன குடிக்கும்? தண்ணி குடிக்கும். அதனாலதான் அந்த இடத்துக்கு என்கேதின்னே பேர் வச்சாங்க. என்கேதின்னு என்ன அர்த்தம் சொன்னோம்? ஆட்டுக்குட்டியின் நீரூற்று. ஆடுகள்லாம் வந்து தண்ணி குடிக்கிறதுனாலதான் அதுக்கு ஆட்டுக்குட்டியின் நீரூற்றுன்னு பேரே வந்துச்சு. அந்த நீரூற்று எப்படிப்பட்டதுன்னா எந்த ஆர்ப்பரிப்பும் இருக்காது. அதாவது நீர் அருவி அப்படின்னா நீங்க இந்த கொடைக்கானல்ல வெள்ளி நீர்வீழ்ச்சி எல்லாம் பார்த்திருப்பீங்களா? அது மாதிரி கிடையாது. ஏன்னா ஆடு 2 இடத்துல தண்ணி குடிக்காது. 2 இடத்துல தண்ணி குடிக்காது. ஒண்ணு, இந்த இறைச்சலா வந்து விழுகுது பாருங்க, வெள்ளி நீர்வீழ்ச்சி போல, ஜோக் ஃபால்ஸ் போல, அந்த மாதிரி இறைச்சலா வந்து விழுகிற இடங்கள்ல ஆடு போய் என்ன செய்யும்? தண்ணி குடிக்காது, மிரளும். அதே மாதிரி நீண்ட காலமா பாசம் பிடிச்சு போன அந்த தண்ணி இருக்கு பாருங்க, அதுலயும் போய் ஆடு என்ன செய்யாது? தண்ணி குடிக்காது. ஆனா இந்த என்கேதியின் நீரூற்றுகள் எப்படிப்பட்டதுன்னா ஆடுகளை எந்த விதத்திலும் பயமுறுத்தாம, மிரள பண்ணாம அமைதியாய் பொங்கி வழிகிற 2 நீரூற்றுகள், 2 நீர் அருவிகள் இந்த என்கேதியில இருக்கிறது. வேதம் அதை அமர்ந்த தண்ணீர்னு சொல்லுது. என்ன சொல்லுது? அமர்ந்த தண்ணினா குளத்து தண்ணி கிடையாது, அப்படியே கிடக்கு பாருங்க, அந்த தண்ணி கிடையாது. அமைதியாய் பொங்கி வழிகிற நீரூற்று, ஆங்கிலத்துல ஜென்ட்லி ஃப்ளோவிங் வாட்டர்னு சொல்லுவாங்க. அமைதியாய் பொங்கி வழிகிற நீரூற்று, நீர் அருவி இருக்கிறது. அதனாலதான் நீங்க பழைய கத்தோலிக்க தமிழ் மொழிபெயர்ப்பு, இப்ப உள்ளது இல்ல, முந்தைய மொழிபெயர்ப்பு நீங்க வாட்சிங்கன்னா கரெக்டா டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க. களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார். அதை வச்சுதான் ஃபாதர் பெக்மேன்ஸ் அவங்க ஒரு பாடல் பாடினாங்க இல்லையா? களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு கர்த்தர் என்னை அழைத்து, இல்லையா? அது அருவி, அது கெட தண்ணி கிடையாது, குளத்து தண்ணி கிடையாது. வேதம் அதை எப்படி சொல்லுதுன்னு பார்த்தோம், அமர்ந்த தண்ணி. சரியா? அப்போ என்கேதி 2 காரியங்கள் பார்த்திருக்கிறோம். ஒன்னு, பசும்புல்லுக்கு பெயர் பெற்றது. 2வது, அமர்ந்த தண்ணீருக்கு பெயர் பெற்றது. எங்க நீங்க சொல்லுங்க பாப்போம். முதல் காரியம் என்னது? 2வது காரியம். இந்த நான் சொல்ல போற இந்த 5 காரியங்களையும் நீங்க நினைவுல வைத்தால் தான் இந்த சங்கீதம் 23 உங்களுக்கு விளங்கும். அதனாலதான் நான் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் கொடுக்கிறேன் இதுக்கு. சரியா? சரி, மீண்டும் ஒரு விஷயம் தயவா. முதல் காரியம் என்கேதி எதுக்கு புகழ் பெற்றது? 2வது காரியம் அமர்ந்த தண்ணீர். சரி,
மூன்றாவது காரியம் 2 நாளாகம புஸ்தகம் 20வது அதிகாரம், 2 நாளாகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 2வது வசனம். 2 நாளாகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 2வது வசனம். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிறார்கள், இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் என் கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள். இந்த என் கேதிக்கு ராஜாக்கள் காலத்துல இன்னொரு பேர் வச்சிருந்தாங்க, ஆசாசோன் தாமார். என்ன பேர் சொல்லுங்க பாப்போம்? ஆசாசோன் தாமார். அப்படின்னா ஆசாசோன்னா எபிரேயத்துல வரிசை வரிசையாக, தாமார்னா பேரிச்ச மரம், வரிசை வரிசையாக நாட்டப்பட்ட ஏராளமான பேரிச்ச மரங்கள் நிறைந்த இடம், ஸ்தலம் இந்த என்கேதி. இது ஏன் ராஜாக்கள் காலத்துல 4ஆம் புஸ்தகத்துல இந்த பேர் அதுக்கு வச்சாங்கன்னா, இந்த பேரிச்ச மரங்களை எல்லாரும் சாப்பிட முடியாது, லே பீப்புள் எல்லாரும் சாப்பிட முடியாது, ராஜாக்களின் பந்திகளில் கொண்டு போய் மட்டும்தான் அதை வைப்பாங்க. அந்த அளவுக்கு தரத்திலும் சுவையிலும் விலையேற பெற்ற பேரிச்ச மரங்கள். 3 காரியம். முதல் காரியம் பசும்புல், 2வது அமர்ந்த தண்ணீர், 3வது பேரிச்ச மரங்கள். அதுவும் எப்படி பேரிச்ச மரம்? ராஜாக்களின் பந்திகளில் வைக்கத்தக்க சுவை மிகுந்த பேரிச்ச மரங்கள். 3 விஷயம் மீண்டும் சொல்லுகிறேன். 1 பசும்புல், 2வது அமர்ந்த தண்ணீர், 3வது பேரிச்ச மரங்கள். அதுவும் எப்படி பேரிச்ச மரங்கள்? ராஜாக்களின் பந்திகளில் வைக்கத்தக்க அளவு சுவை மிகுந்த பேரிச்ச மரங்கள். மீண்டும் ஒரு விஷயம் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். 1, எல்லாரும் தயவு செய்து 1, 2வது 3வது பேரிச்ச மரம். எப்படி பேரிச்ச மரம்? ராஜாக்களின் பந்திகளில் வைக்கத்தக்க அளவு சுவை மிகுந்த பேரிச்ச மரம். சரியா? சரி. 4வது காரியத்திற்கு வருவோம். மீண்டுமாய் உன்னத பாட்டு புஸ்தகம் 1:14. என் நேசர் எனக்கு என் கேதி ஊர் திராட்சை தோட்டங்களில். இப்ப என் கேதில என்ன இருக்கா? திராட்சை தோட்டமும் இருக்கிறது. சரியா? வெரி குட். 1 பசும்புல், 2 அமர்ந்த தண்ணீர், 3 பேரிச்ச மரங்கள். அதுவும் எப்படி பேரிச்ச மரம்? ராஜாக்களின் பந்திகளில் வைக்கத்தக்க அளவு சுவை மிகுந்த பேரிச்ச மரங்கள். 4 திராட்சை தோட்டங்கள். எங்க நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். 1 என்னது? தயவுசெய்து எல்லாரும் 1, 2வது 3வது பேரிச்ச மரம். எப்படி பேரிச்ச மரம்? வைக்கத்தக்க அளவு சுவை மிகுந்த பேரிச்ச மரங்கள். 4வது. சரி, வெரி குட். கடைசியா ஒரே ஒரு காரியம், 5வது காரியம். வேதத்துல ஒரு நியதி இருக்கிறது. என்னன்னு சொன்னா, எங்கெல்லாம் திராட்சை தோட்டங்கள் இருக்குமோ அங்கெல்லாம் ஒலிவத்தோப்புகளும் இருக்கும். இது வேதத்தினுடைய நியதி. எப்படி? எங்கெல்லாம் திராட்சை தோட்டம் இருக்குமோ அங்கெல்லாம் என்ன இருக்கும்? நீங்க வேதத்துல எங்கெல்லாம் வாசிச்சு திராட்சை தோட்டம் வாசிச்சீங்கன்னா பக்கத்துல ஒலிவத்தோப்புன்னு என்ன செஞ்சிடும்? வந்துடும். உதாரணத்திற்கு அதுக்கு அநேக ஆதாரங்கள் இருக்கு. சில காரியங்களை மட்டும் சொல்லுகிறேன். சங்கீத புஸ்தகம் 128:3. சங்கீத புஸ்தகம் 128:3. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை. மனைவிய வேதம் என்னன்னு சொல்லுது? கனிதரும் திராட்சை. சொல்லுங்க. மனைவியை வேதம் என்னன்னு சொல்லுது? ஒரு நிமிஷம் நீங்க இருங்க. சரியா? உங்களை பத்தி நீங்களே சொன்ன பெருமையா இருக்கும். சரியா? அவங்களை கேட்கிறேன். சரி, உங்க மனைவிய வேதம் என்னன்னு சொல்லுது? நிறைய பேர் உதடு அசையவே இல்லையே. ஏன் இப்படி? சரி, உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தர்றேன். உங்க மனைவியை வேதம் என்னன்னு சொல்லுது? இப்பயும் நிறைய உதடு அசையல. ஏன் இப்படி? உங்களை திராட்சை செடின்னு சொல்றது கூடவா? சகோதரிகளுடைய முகத்தை பார்த்து உங்களுக்கு ஒரு வானிலை எச்சரிக்கை சொல்றேன். வானம் இப்போதே மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. நீங்க வீட்டுக்கு போகும்போது இடியுடன் கூடிய பலத்த மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. சரியா? சரி, மனைவியை வேதம் என்னன்னு சொல்லுதுன்னா, கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள்
பந்தியை சுற்றிலும் பிள்ளைகளை வேதம் என்னன்னு சொல்லுது? அது எப்படி? மனைவி திராட்சை கொடினா அவள் பெற்ற பிள்ளைகளும் யாராத்தான் இருக்கணும். ஆனா வேதம் அப்படி சொல்லல. மனைவி திராட்சை கொடி, பிள்ளைகள் ஒலிவ மரக்கன்று. திராட்சை கொடி இருந்தா அங்க என்ன இருக்கும்? இது வேதத்தினுடைய நியதி. இன்னும் ஒரு உதாரணத்தை கூட சொல்லுகிறேன். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 15:5 சிம்சோன் 300 நரிகளை பிடித்து பந்தங்களை கொளுத்தி அதனுடைய வால்ல கட்டி பெலிஸ்தருடைய வெள்ளாண்மையில அதை ஓட விடுகிறான். அந்த நரிகள் பெலிஸ்தருடைய வெள்ளாண்மையில ஓடுது. அது எங்கெல்லாம் ஓடுதுன்னு இந்த வசனத்துல ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. வரிசையா எங்கெல்லாம் ஓடுச்சுன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. எதுலெல்லாம் ஓடுது வாசிங்க பார்க்கலாம். ஆமா, மீண்டும் ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க. கொளுத்தி வெள்ளாண்மையிலே ஓட விட்டான். முதல்ல வயல்ல இறங்கி அந்த வயல்ல அறுத்து ஓரத்துல வைக்கப்பட்டிருக்கு பாருங்க. அறுத்து அந்த வயல் ஓரம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த அறுக்கப்பட்ட கதிர்கட்டுகளை அது முதல்ல கொளுத்துது. அப்புறம் வயலுக்குள்ள இறங்கி அறுக்கப்படாமல் இருக்கிற அந்த வெள்ளாண்மை அந்த கதிர்களை கொளுத்துது. அந்த வயல்வெளியில இருந்து இப்ப எங்க ஓடுது? திராட்சை தோட்டத்துக்கு ஓடுது. திராட்சை தோட்டத்துல இருந்து எங்க ஓடுது? அப்ப திராட்சை தோட்டம் இருந்தா பக்கத்துல என்ன இருக்கும்? வெரி குட். இது வேதத்தினுடைய நியதி. நீங்க எங்க வேண்டுமானாலும் வாட்சி பாருங்க. திராட்சை தோட்டம்னு வந்துட்டா பக்கத்துல ஒலிவத்தோப்புன்னு வந்துடும். அப்போ என்கேதியில திராட்சை தோட்டம் இருந்தா என்னவும் இருக்கு? வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, 5 காரியம். 1 பசும்புல், 2 அமர்ந்த தண்ணீர், 3 பேரீச்ச மரங்கள். அது எப்படி பேரீச்ச மரம்? ராஜாக்களின் பந்திகளில் வைக்கத்தக்க அளவு சுவை மிகுந்த பேரீச்ச மரங்கள். 4 திராட்சை தோட்டங்கள், 5 ஒலிவத் தோப்புகள். சரியா? எங்க நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். 1, எல்லாரும் தயவு செய்து 1, 2வது, 3வது பேரீச்ச மரம். எப்படி பேரீச்ச மரம்? ராஜாக்களின் பந்திகளில் வைக்கத்தக்க அளவு சுவை மிகுந்த பேரீச்ச மரம். 4, 5வது. வெரி குட், வெரி குட். கடைசி ஒரே ஒரு விஷயம். 1, எல்லாரும் தயவு செய்து 1, 2வது, 3வது பேரீச்ச மரம். எப்படி பேரீச்ச மரம்? பந்திகளில் வைக்கத்தக்க அளவு சுவை மிகுந்த பேரீச்ச மரம். 4வது, 5வது. இதை இவ்வளவு சீக்கிரமா கற்றுக்கொண்ட முதல் காங்கிரிகேஷன் நீங்க தான். ஆனா போற இடங்கள்லாம் இப்படித்தான் சொல்லுவேன். சரியா? சரி, இப்ப உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இஸ்ரவேல்ல பெத்லஹேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் ஒன்று இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது. அதுல ஈசாய் என்று சொல்லி ஒரு மனிதர் ஒருவர் இருந்தார். அவருக்கு மொத்தம் 8 குமாரர்கள். அதுல 8வதாய் ஒரு வாலிபன் இருந்தான். அவனுக்கு அவனுடைய தகப்பன் கொடுத்த வேலை என்னன்னா ஆடு மேய்க்கிற வேலை. அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்த நாட்கள்ல தேவனுடைய பெரிதான கிருபையினால, இன்னும் சொன்னா அவருடைய அனாதி திட்டத்தின்படி அந்த வாலிபனுக்கு ராஜ உத்தியோகம் கிடைச்சிச்சு. ராஜா கிட்ட வேலை, அரண்மனையில வேலை. அவன் ராஜாவினிடத்திலே வேலைக்கு சேர்ந்த சில நாட்கள்ல ராஜா அவன் மீது தவறான எண்ணம் கொண்டு அவனை பகைக்க ஆரம்பித்தான். அந்த வாலிபனால தன்னுடைய ராஜ்யபாரத்துக்கு ஆபத்து வருமோ என்று சொல்லி ராஜா அவன் மேல ஒரு தவறான எண்ணத்துல அந்த வாலிபனை பகைக்க ஆரம்பித்தான். அவனை கொலை செய்யும்படி வகை தேட ஆரம்பித்தான். அந்த வாலிபன் கொல்லப்படுகிற அளவுக்கு எந்த தவறுமே செய்யல. ஆனா ராஜா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல அந்த வாலிபனால தன்னுடைய ராஜ்யபாரத்துக்கு ஆபத்து வரும்னு சொல்லி அந்த வாலிபனை கொலை செய்யும்படி வகை தேட ஆரம்பித்தான். அந்த வாலிபன் தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள காடு மேடெல்லாம் அலைய ஆரம்பிச்சான், ஓட ஆரம்பிச்சான். காடு மேடெல்லாம் அலைய ஆரம்பிச்சான், எங்கெங்கோ ஓட ஆரம்பித்தான். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு இளம் வயதுல ஒரு வாலிபனை எந்த தவறுமே செய்யாம அந்த நாட்டு ராஜா, அவனுடைய சேனை முழுவதும், அந்த நாட்டினுடைய பெரும்பகுதி ஜனங்கள் அவனை கொலை செய்யும்படி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவன் தன்னுடைய ஜீவனை காப்பாற்ற எங்கெங்கோ ஓட ஆரம்பித்தான், அலைய ஆரம்பித்தான். இறுதியில அந்த வாலிபன் மாகோன் என்று சொல்லப்படக்கூடிய இடத்திற்கு, ஸ்தலத்திற்கு அந்த வாலிபன் வந்து சேர்ந்தான்.
மாகோன் அப்படின்னு சொன்னா வனாந்தரத்தின் நுழைவாயில் அப்படின்னு அர்த்தம். இந்த யூதேயா வனாந்தரத்தினுடைய என்ட்ரன்ஸ் கேட் அந்த மாகோன் தான். ஒருவர் யூதேயா வனாந்தரத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மாகோன் வழியாகத்தான் அந்த வனாந்தரத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும். அந்த யூதேயா வனாந்தரத்தினுடைய நுழைவாயில்ல, என்ட்ரன்ஸ்ல அந்த வாலிபன் வந்து சேர்ந்தா அவன் அந்த மாகோனிலே இருக்கிறான் என்கிற செய்தி ராஜாவுக்கு தெரியப்படுத்தப்பட்டது. ராஜாவும் அவனுடைய சேனைகளும் அந்த வாலிபனை சுற்றி வளைந்து கொண்டார்கள். அந்த வாலிபனை ராஜா பிடிக்க போகிறான் என்கிற கடைசி தருணம். அவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த வாலிபனை பிடிச்சிருவான், கொன்று போடுவான் என்கிற கடைசி தருணம். அந்த வாலிபனோடு கூட ஒரு 600 யுத்த வீரர்கள் இருந்தார்கள். இந்த நேரத்துல அந்த வாலிபனை விட்டு அத்தனை பேரும் சிதறி ஓடி போனார்கள். அதனால அந்த இடத்துக்கு சேலா அம்மாலி கோத்துன்னு பேர் வச்சாங்க. சிதறி ஓடி போகுதலின் பாறை. எல்லாரும் சிதறி ஓடி போனார்கள். எப்படி இயேசுவை கைது செய்ய போகிற போது அவரோடு கூட இருந்த எல்லாரும் சிதறி ஓடி போனாங்களோ அதே சூழ்நிலை தான் இந்த வாலிபனுக்கும். நேற்றைக்கு நான் சொன்னேன், இயேசுவுக்கு அநேக நேரங்களில் இந்த வாலிபன் தான் யாரு? முன் அடையாளமானவன். இயேசுவினுடைய வாழ்க்கையிலே நடந்த பல காரியங்கள் இந்த வாலிபனுடைய வாழ்க்கையில என்ன செய்ய பார்க்கப்பட்டது? செய்து பார்க்கப்பட்டது. அந்த வாலிபனோடு கூட இருந்த எல்லாரும் சிதறி ஓடி போனார்கள். அந்த வாலிபன் மாத்திரம் தனித்திருக்கிறான். ராஜா அந்த வாலிபனை பிடிக்க போகிறான் என்கிற கடைசி தருணம். அவ்வளவுதான், மரிக்க போகிறோம் என்கிற சூழ்நிலை. எந்த தவறுமே செய்யாம ஒரு வாலிபன் மரிக்க போகிறான் என்கிற கடைசி கட்டம். அந்த நேரத்துல அந்த மாகோனில இருந்து கொண்டு அந்த வனாந்தரத்தின் நுழைவாயில இருந்து கொண்டு அந்த மரண தருவாயில அந்த வாலிபன் பாடின சங்கீதம் தான் சங்கீதம் 22. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை சுற்றிலும் என்ன செய்தது? வளைந்து கொண்டது. என்னை காளைகள் சூழ்ந்திருக்கு, நாய்கள் சூழ்ந்திருக்கு அப்படின்னு அவன் அப்பதான் பாடுனான். சங்கீதம் 22 12-16 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். அந்த மாகோன்ல இருந்துட்டு அந்த வாலிபன் பாடுகிறான் பாருங்க. அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, என்னை வளைந்து கொண்டது, பீறி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள், தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று, என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோட ஒட்டி கொண்டது, என்னை மரண தூளிலே போடுகிறீர், நாய்கள் என்னை என்ன செய்திருக்கு. அப்பதான் அந்த வாலிபன் பாடினா. அந்த ராஜாவும் அவனுடைய சேனைகளும் சுற்றி வளைந்து கொண்ட போது அவன் இந்த சங்கீதத்தை பாடினான். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை நீர் என்னை மரண தூளில் என்ன செய்கிறீர்? போடுகிறீர். கடைசி கட்டம். அவ்வளவுதான், பிடிக்க போறான், கொலை செய்ய போகிறான் கடைசி தருணம். அந்த நேரத்தில் ராஜாவுக்கு ஒரு செய்தி வந்தது. பெலிஸ்தர்கள் யுத்தம் பண்ண வந்துட்டாங்கன்னு சொல்லி உடனே ராஜா அந்த வாலிபனை கொலை செய்கிற முயற்சி அப்படியே விட்டுட்டு பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணுகிறதற்கு போய்விட்டான். இப்ப அந்த வாலிபன் மாத்திரம் மாகோனிலே தனித்து நிற்கிறான். யூதேயா வனாந்தரத்தினுடைய நுழைவாயில்ல, என்ட்ரன்ஸ்ல அந்த வாலிபன் தனித்து நிற்கிறான். அவனுக்கு முன்பாக 2 வழிகள் இருக்கிறது. ஒன்னு, ராஜா போன அதே பாதையில இவனும் என்ன செய்யலாம்? திரும்பி போகலாம். அல்லது அந்த யூதேயா வனாந்தரத்திற்குள்ள போகலாம். 2 பாதை. தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள அவனுக்கு 2 வழிகள் தான் இருக்கு. ஒன்னு, ராஜா போன அதே பாதையில போகணும், இல்லைன்னா அந்த யூதேயா வனாந்தரத்துக்குள்ள போகணும். ராஜா போன அதே பாதையில போனா ராஜா எந்நேரமும் திரும்பி வந்து இந்த வாலிபனை பிடித்து கொன்று போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த வாலிபனுக்கு வேறு வழியே இல்ல, எதற்குள் தான் போயாக வேண்டும்? யூதேயா வனாந்தரத்திற்குள்ள. யூதேயா பாலைவனம் சாதாரண பாலைவனம் அல்ல, கில்லர் டெசர்ட், கொலை பாலைவனம். உள்ள போனா ஆளை என்ன செஞ்சிரும்? கொன்னுரும். உயிருக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஆனா இந்த வாலிபனுக்கு வேறு வழி இல்லை.
தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள யூதேயா வனாந்தரத்திற்குள் பிரவேசிக்கும்படி தீர்மானிக்கிறான். இதுக்கு முன்னாடி அவன் யூதேயா வனாந்தரத்துக்குள்ள போனதும் கிடையாது. இதுக்கு முன்னாடி அவன் யூதேயா வனாந்தரத்துக்குள்ள பிரவேசித்ததும் கிடையாது. எங்க போகணும், எப்படி போகணும், வழி எது, வடக்க போகணுமா, தெற்க போகணுமா, மேற்க போகணுமா, கிழக்க போகணுமா, எதுவுமே அந்த வாலிபனுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனா தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்கு வேறு வழி இல்லை. யூதேயா வனாந்தரத்திற்குள் பிரவேசிக்கும்படி தீர்மானிக்கிறான். எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான். யூதேயா வனாந்தரத்தினுடைய அந்த உஷ்ணம் அவனால தாங்கிக் கொள்ள முடியல. கடுமையான உஷ்ணம். தன்னந்தனியனாய் அந்த யூதேயா வனாந்தரத்தின் வழியாக அவன் கடந்து போகிறான். கடுமையான உஷ்ணம் அவனால தாங்கிக் கொள்ள முடியல. கொண்டு போன தண்ணீர் கொஞ்ச நேரத்திலேயே செலவழிந்து போயிற்று. பசி ஒரு பக்கம், தாகம் ஒரு பக்கம், எங்க போவோம்னு தெரியல. இந்த யூதேயா வனாந்தரத்தினுடைய உஷ்ணத்துல போராட ஆரம்பிக்கிறான். அவனுடைய உள்ளம் அழுது புலம்ப ஆரம்பிக்கிறது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே ஏன் இந்த வனாந்தர பயணம்? நான் என்ன தவறு செய்தேன்? ஏன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட வனாந்தர பயணம்? இந்த ராஜா என்னை கொலை செய்ய தேடுகிறானே, இந்த மனிதர்கள் என்னை இவ்வளவு பகைக்கிறாங்களே, நான் என்ன ஆண்டவரை தவறு செய்தேன்? அவ்வளவுதான்ப்பா, எல்லாமே முடிய போகுது. என்னுடைய ஜீவன் இந்த வனாந்தரத்துல முடிய போகுது. அவ்வளவுதான், நான் மரிக்க போகிறேன். ஆண்டவரே, தயவு செய்து என்னுடைய ஜீவனை காப்பாற்றுங்க. என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த வனாந்தர பாதை? எத்தனை பேருடைய இருதயத்தில் அப்படி கேள்விகள் இருக்கு. ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட கடினமான பாதைகள்? வாலிபனும் அதுதான். அவனுடைய உள்ளம் புலம்பி அழ ஆரம்பிக்கிறது. அழுகையோடும் கண்ணீரோடும் அவன் புலம்பலோடும் நடந்து போகிறான். அந்த கண்ணீரின் மத்தியிலும் அந்த அழுகையின் மத்தியில அவனுடைய ஆத்துமாவுக்குள்ள இருந்து ஒரு குரல் கேட்க ஆரம்பிக்கிறது. ஏன் ஆண்டவரே இந்த வனாந்தர பாதைன்னு அவன் கதறின போது அவனுடைய ஆத்துமாவுக்குள்ள இருந்து ஒரு குரல் கேட்க ஆரம்பிக்குது. இல்ல, நான் உன்னை அழிய விட மாட்டேன். இந்த வனாந்தர பயணம் உன்னைய மேற்கொள்ளுகிறதுக்கு நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். நீ இப்பொழுது கடந்து போகிற இந்த வனாந்தரம், இந்த யூதேயா வனாந்தரம் எந்த விதத்திலும் உன்னை சேதப்படுத்துகிறதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறது இல்ல. இந்த தேவன் என்றென்றைக்கும் அல்ல, சதா காலங்களிலும் நமது தேவன். மரணம் பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். நான் உன்னை நடத்துவேன். நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன் கூட இருந்து உன்னைய நடத்துவேன். ஒரு குரல் அவன் ஆத்துமாவை தேற்றி தேற்றி நடத்த ஆரம்பிக்கிறது. அந்த குரல் தந்த பலத்துல அந்த வாலிபன் நடந்து போகிறான். யூதேயா வனாந்தரத்திலே வழக்கமாய் எழும்புகிற சூறாவளி புயல்கள் அந்த பிராந்தியத்திலே எழும்ப ஆரம்பிக்கிறது. அது அந்த சூறாவளி புயல்கள் எழும்புகிற போது அது சூரியனையே மறைக்க ஆரம்பிக்குது. பகல் நேரத்திலேயே அந்த பிராந்தியமே இருளாக காட்சி அளிக்கிறது. இப்பதான் தெரியுது அந்த வாலிபனுக்கு. இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கிறான், யூதேயா பள்ளத்தாக்கு, யூதேயா பாலைவனத்தினுடைய பள்ளத்தாக்குகள் மரண பள்ளத்தாக்குகள்னு. ஆனா அது இப்பதான் தெரியுது, அது வெறும் மரண பள்ளத்தாக்கு அல்ல, மரண இருளின் பள்ளத்தாக்காய் காட்சி அளிக்கிறது. அதன் வழியா அங்கும் இங்கும் விழுந்து விழுந்து எழுந்ததுல உடல் அந்த பாறைகள் உடல் முழுவதும் கிழிச்சதுல சிராய்ப்புகள் இரத்த காயங்களோடு நடந்து போகிறான். எங்க என்ன நேருமோ தெரியாது. அந்த வாலிபனுக்கு ஏதாவது சம்பவித்தால் கூட அவனுடைய சடலம் கூட யாருக்கும் கிடைக்காது. கடைசி தருணம், கண்கள் சொருகிருச்சு, கால்கள் தளர்ந்துருச்சு, அவ்வளவுதான். அந்த வாலிபன் விழப்போகிறான், மரிக்க போகிறான் என்கிற கடைசி கட்டம், கடைசி தருணம். திடீரென்று சொல்லி சூழ்நிலை மாற ஆரம்பிக்கிறது. எங்கிருந்தோ குளிர்ந்த காற்று வீச ஆரம்பிக்கிறது. இந்த வாலிபன் மெல்ல கண்களை திறந்து பார்க்கிறான். அவனுக்கு முன்பாக அந்த என்கேதியினுடைய அமைதியாய் பொங்கி வழிகிற நீரூற்று அமைதியாய் பொங்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த வாலிபன் வேகமாய் ஓடுகிறான். தன்னுடைய முகத்திலே படிந்திருந்த தூசியெல்லாம் தட்டிட்டு 2 கரங்களினாலும் அந்த தண்ணீரை அள்ளி அள்ளி பருகுகிறான். அவனுடைய ஜீவன் அவனிடத்திற்கு திரும்பி வருகிறது. அந்த வாலிபன் தலையை நிமிர்த்தி பார்க்கிறான். அந்த என்கேதியினுடைய நீரூற்று, அந்த ஆட்டுக்குட்டியினுடைய நீரூற்று ஓடுகிற திசையெல்லாம் பசுமையான புல்வெளி, வரிசை வரிசையாக நாட்டப்பட்டிருக்கிற ஏராளமான பேரீச்ச மரங்கள்,
வரிசை வரிசையாக திராட்சை தோட்டங்கள், வரிசை வரிசையாக ஒலிவ தோப்புகள். அந்த வாலிபனுக்கு ஆச்சரியமான ஆச்சரியம், இந்த தேசத்துல இப்படிப்பட்ட ஒரு செழிப்பு இருக்கா? இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதே கிடையாது, இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. இந்த பிராந்தியத்துல இவ்வளவு ஆசீர்வாதம் கொட்டி கிடக்கா, இவ்வளவு வளமை இருக்கா, இவ்வளவு செழிப்பு இருக்கான்னு சொல்லி அவன் ஆச்சரியத்தோடு அவைகளை பார்த்து கொண்டிருக்கிற போது அந்த தண்ணீரிலே யாரோ நடந்து வருகிற சத்தம், அந்த சலக் சலக் அந்த சத்தம் கேக்குது. அவன் மிரண்டு போய் எதிரி இங்கேயும் வந்துட்டானோன்னு சொல்லி திரும்பி பார்க்கிறான். வந்தது எதிரி அல்ல, அவனை போலவே ஒரு அழகான ஒரு ஆட்டுக்குட்டி அந்த ஆட்டுக்குட்டியின் நீரூற்றுக்கு தண்ணீர் குடிக்க வருகிறது. அந்த ஆட்டுக்குட்டியும் அவனை போலவே அவனுக்கு பக்கத்துல வந்து நின்று அந்த நீரூற்றுல அந்த ஆட்டுக்குட்டியும் தண்ணீர் குடிக்குது. அந்த வாலிபன் சற்றே தலையை திருப்பி பார்க்கிறான். அந்த ஆட்டுக்குட்டியின் நீரூற்றுக்கு, அந்த என்கேதிக்கு அழைத்து கொண்டு வந்த ஒரு மேய்ப்பன் சற்று தூரத்திலே ஒரு கையிலே கோலோடும் ஒரு கையிலே தடியோடும் நின்று கொண்டிருந்தார். அந்த ஆட்டுக்குட்டியின் நீரூற்றுக்கு என்கேதிக்கு நடத்தி கொண்டு வந்த அந்த மேய்ப்பன் ஒரு கையில கோலோடும் ஒரு கையில தடியோடும் நின்று கொண்டிருந்தார். அந்த வாலிபனுக்குள்ள ஏராளமான எண்ணங்கள், கேள்விகள் எழும்ப ஆரம்பித்தது. அந்த வாலிபனுக்குள்ள ஏராளமான எண்ணங்களும் கேள்விகளும் எழும்ப ஆரம்பித்தது. இந்த ஆட்டுக்குட்டியின் நீரூற்றுக்கு நடத்தி கொண்டு வந்தது இந்த மேய்ப்பன். இந்த ஆட்டுக்குட்டியின் நீரூற்றுக்கு அழைத்து கொண்டு வந்தது இந்த மேய்ப்பன். என்னை யார் நடத்தி கொண்டு வந்தது? பசும்புல் மேய்ச்சல் இருக்கிறது என் கேதிக்கு, அமர்ந்த தண்ணீர்கள் இருக்கிறது என் கேதிக்கு, என்னுடைய ராஜா சத்ரு சவுலினுடைய பந்திகளில் வைக்கத்தக்க பேரிச்ச மரங்கள் இருக்கிறது என் கேதிக்கு, என் தலையை ஒலிவ எண்ணெயாலே அபிஷேகம் பண்ணத்தக்க ஒலிவ தோப்புகள் இருக்கிறது என் கேதிக்கு, என்னுடைய பாத்திரங்களை எல்லாம் நிரம்பி வழிய பண்ணத்தக்க திராட்சை தோட்டங்கள் இருக்கிறது என் கேதிக்கு. என்னை அழைத்து கொண்டு வந்த அந்த மேய்ப்பன் யார்? Who is that shepherd? இந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கணும்னா எனக்கும் ஒரு மேய்ப்பன் இருந்திருக்க வேண்டுமே. யார் அந்த மேய்ப்பன்? வனாந்தரத்துல நான் அழிஞ்சிருவேன் சொத்துருவேன்னு நினைச்ச போது, இல்ல நான் உன்னை அழிய விட மாட்டேன்னு சொல்லி ஒருவர் என் ஆத்துமாவை தேற்றி நடத்தி கொண்டு வந்தாரே, யார் அந்த மேய்ப்பன்? மரண பள்ளத்தாக்குகள் வழியாக நான் நடந்து வந்த போது என்னை தோல்லையும் மார்பலையும் போட்டு சுமந்து கொண்டு வந்தாரே, யார் அந்த மேய்ப்பன்? Who is that shepherd? தனக்குள்ளே எழுந்து அந்த கேள்விகளுக்கு அந்த வாலிபனை பதில் கண்டுபிடிக்கிறான். உள்ள பெருக்கோடு ஆனந்த களிப்போடு கண்கள்ல நீர் ததும்ப பாட ஆரம்பிக்கிறான். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய். அப்பதான் தாவீது இந்த சங்கீதத்தை பாடினார். உசுர கொடுத்து பாடின சங்கீதம் இன்றைக்கு கோடான கோடி ஆத்துமாக்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், எனக்கு நீங்க பதில் சொல்லணும். சரியா? பதில் சொல்லுங்க. தாவீதுக்கு மட்டும்தான் கர்த்தர் மேய்ப்பரா? எனக்கு பதில் சொல்லுங்க. தாவீதுக்கு மட்டும்தான் கர்த்தர் மேய்ப்பரா? எனக்கு நான் எதிர்பார்க்கிற அந்த கரெக்டான பதில் இன்னும் வரல. தாவீதுக்கு மட்டும்தான் கர்த்தர் மேய்ப்பரா? பாஸ்டர் சொல்றாங்க எனக்கு மேய்ப்பர். எத்தனை பேரால சொல்ல முடியும் தாவீதுக்கு மட்டும்தான் கர்த்தர் மேய்ப்பரா? கரெக்டா சொல்லுங்க. எனக்கு மேய்ப்பர்னு எத்தனை பேர் உரிமை பாராட்ட முடியும்? எத்தனை பேர் உரிமை பாராட்ட முடியும்? தாவீதுக்கு மட்டும்தான் கர்த்தர் மேய்ப்பரா? தாவீதுக்கு மட்டும்தான் கர்த்தர் மேய்ப்பரா?
தாவீதுக்கு மட்டும் தான் கர்த்தர் மேய்ப்பராம். அப்படியானால் நீங்களும் என் கேதியை காண்பீர்கள். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில கண்டிராத அந்த வளமையான செழிப்பான அந்த என் கேதிக்கு உங்கள் மேய்ப்பர் உங்களை நடத்தி கொண்டு போவா. உங்க வனாந்தர பயணம் முடிய போகிறது. உங்க சத்துருக்களுக்கு முன்பாக விருந்த கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டாரு. நீங்க திராட்சை தோட்டங்களை சுதந்திரிக்க போறீங்க, ஒலிவ தோப்புகளை சுதந்திரிக்க போறீங்க. உங்கள் மேய்ப்பர் உங்களை நடத்தி கொண்டு போகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதுக்கு மட்டும் கர்த்தர் மேய்ப்பர் இல்லைங்க, நமக்கும் அவர் மேய்ப்பராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இந்த சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். சீக்கிரம் வாசிங்கள் பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அத சொல்றதுலயே ஒரு கர்வம் இருக்கணும். கர்த்தர் என் மேய்ப்பர். ஹல்லேலூயா. சத்தமா வாசிங்க பார்க்கலாம். மீண்டும் ஒரு விசை. என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமைதியாய் பொங்கி வழிகிற தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை, ஒரு நிமிஷம் பிரதர், நீங்க சொன்னீங்க கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார்னு. நானும் ஏதோ ஒரு உணர்ச்சி பிரவாகத்துல சொல்லிட்டேன். உண்மையாகவே கர்த்தர் என் மேய்ப்பரா இருந்து என்னை அவருடைய ஆடா நினைச்சு எனக்கு அவர் மேய்ப்பரா இருந்து அவர் எனக்குன்னு வச்சிருக்கிற அந்த வளமையான செழிப்பான, இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டிராத, அனுபவித்திராத, கண்டிராத அந்த ஆசீர்வாதமான பகுதிக்கு நேராகத்தான் கர்த்தர் என்னைய நடத்திட்டு போறார் அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? என்ன உத்தரவாதம்? கர்த்தர் நம்முடைய மேய்ப்பரா இருந்து நம்ம நடத்துறார் அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம், என்ன எவிடன்ஸ் இருக்கு? ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? உங்களுக்கு என்கேதி உண்டா இல்லையா, நீங்க ஆசீர்வாதத்தை பார்க்க போறீங்களா இல்லையான்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை சொல்லுது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி. நீங்க பிரச்சனைகளின் மத்தியில் இருக்கிறப்ப, போராட்டங்களின் மத்தியில் இருக்கிறப்ப, உங்க வீட்டு கதவுல ஒட்டப்பட்டிருக்கிற அந்த வசன ஸ்டிக்கர், அல்லனா உங்க வீட்டுல இருக்கிற ஒரு சின்ன வசன போர்டு திடீர்னு உங்க கண்ணு முன்னாடி பட்டு, அது பல மாதங்கள் ஏன் வருஷங்களா கூட அந்த இடத்துல இருந்திருக்கும், ஆனா அத்தனை நாள் உங்க கண்ணில் பட்டிருக்காது. ஆனா அன்னைக்குன்னு சொல்லி திடீர்னு அந்த வசனம் உங்களுடைய கண்கள்ல பட்டு, அந்த வார்த்தை அந்த பிரச்சனைக்கு ஏற்றார் போல உங்களுடைய ஆத்துமாவை தேற்றுகிறதா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க பிரச்சனையின் மத்தியில் இருக்கிறப்ப, போராட்டங்களின் மத்தியில் இருக்கிறப்ப, தேவாலயத்துக்கு வருகிற போது தேவ மனிதர் கொடுக்கிற வசனம், செய்தி, அந்த வார்த்தை ஏதோ உங்களுடைய பிரச்சனையை அப்படியே அவர் டிட்டோ தெரிஞ்சு வச்சுட்டு பேசுறது போல அந்த வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வந்து உங்களுடைய ஆத்துமாவை தேற்றுகிறதா? கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களுடைய ஆத்துமாவை தேற்றுகிறாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆனா பிரச்சனை தீராது, பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். ஆனா அந்த பிரச்சனையின் மத்தியில நீங்க கடந்து போகிறப்ப அந்த பாட்டை நீங்க கேட்டு பல நாள் இருக்கும், பாடி பல மாதங்கள் இருக்கும். ஆனா திடீர்னு ஒரு பாடல் உங்களுடைய ஆத்துமாவுக்குள்ள இருந்து, கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட, கேக்குதா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை தேற்றுகிறாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை தேற்றி தேற்றி நடத்துகிறாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்படியானால் உங்களுக்கு உத்தரவாதம் உண்டு. கர்த்தர் உங்களை என்கேதியை நோக்கி அழைத்து கொண்டு போகிறார். உங்களுடைய வனாந்தர பயணம் முடிய போகுது, உங்களுடைய வறட்சி காலம் முடிய போகுது. நீங்க மாபெரும் ஆசீர்வாதத்தை என்கேதியை பார்க்க போறீங்க. இதுதான் உங்களுக்கு உத்தரவாதம். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை தேற்றி தேற்றி நடத்துறாருன்னா, அவர் உங்கள் மேய்ப்பராய் இருந்து உங்களை நடத்துறாருன்னு உத்தரவாதம். அல்லேலூயா. அவர் என் ஆத்துமாவை தேற்றி, தம்முடைய வாசிங்க, சேர்ந்து வாசிங்க. தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில், எபிரேயத்துல ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஜடிக் அப்படின்னு சொல்லுவோம். ஜடிக், TZADIK, மன்னிக்கிறோம், TZDIK, ஏ வராது, TZDIK.
ஜடிக் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா அதை ரெண்டு விதமாய் டிரான்ஸ்லேட் பண்ணலாம், ரெண்டு விதமாய் மொழிபெயர்க்கலாம். ஒன்னு நீதி அப்படின்னு சொல்லலாம், ரைட்டியஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது சரியான அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. நம்ம சொல்லுவோம் இல்லையா, நீதியை செய்யணும்னு சொல்லலாம், அல்லது அத பேச்சு மொழி வழக்குல சொன்னா எப்படி சொல்லலாம், சரியானதை செய்யணும்னு சொல்லலாம் இல்லையா. நீதினாலும் சரியானதுனாலும் என்னதான், ஒண்ணுதான், ரைட்டியஸ் ஆர் ரைட். கர்த்தர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார்னு சொல்லலாம். கர்த்தர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை சரியான பாதைகளில் நடத்துகிறார். ஏன்னு சொன்னா தாவீதுக்கு வழி தெரியாதுங்க. அந்த வனாந்தரத்துக்குள்ள எப்படி போனா என்கேதிக்கு போய் சேர முடியும்னு அவனுக்கு வழி தெரியாதுங்க. வடக்க போகணுமா, தெற்க போகணுமா, மேற்க போகணுமா, கிழக்க போகணுமா, எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் தம்முடைய நாமத்து நிமித்தம் தாவீதை சரியான பாதைகளில் நடத்தி கொண்டு போனான். அல்லேலூயா. பிரதர், என்கேதிக்கு போய் சேர்ந்துருவோம்னு சொல்லி உத்தரவாதம் வந்துருச்சு பிரதர், ஆனா இடையில வழியிலே தப்பிட மாட்டோமே. கண்டிப்பா வழி தப்ப மாட்டீங்க. உங்க மேய்ப்பர் உங்களை மார்பலையும் தோல்லையும் போட்டு சுமந்து கொண்டு போவார். அவருடைய நாமத்து நிமித்தம் உங்களை சரியான பாதைகளில் நடத்தி கொண்டு போகிறவர். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் சரியான பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே ஏற்கனவே ஒரு தடவை என்ன செஞ்சிட்டேன், நடந்துட்டேன். ஆனா இனி ஒரு விசை மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்க நேர்ந்தாலும் பொல்லாப்புக்கு, ஏனெனில் தேவரீர் என்னோட கூட, உமது கோலும் உமது தடியும் என்னை, தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். என் சத்துருக்களுக்கு முன்பாக, அங்க வரிசையா இருக்கிற பேரிச்ச மரங்களை எல்லாம் பார்க்கிறான். அந்த பேரிச்ச மரங்கள்லாம் யார் சாப்பிடுற பேரிச்ச மரம்? ராஜா, இவனுடைய சத்ரு சவுல் சாப்பிடுற பேரிச்ச மரம். அதை பார்த்துட்டு சொல்றான், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. அங்க இருக்கிற ஒலிவ தோப்புகளை பார்த்துட்டு சொல்றான், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அங்க இருக்கிற திராட்சை தோட்டங்களை பார்த்துட்டு சொல்றான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம். வனாந்திரத்தின் துவக்கத்துல மாகவுன்ல இருக்கும்போது சொன்னா, ஆண்டவரே என்னைய மரணம் தொடர்ந்து கொண்டிருக்கு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை என்னைய மரண தூளில் போடுகிறீர் ஆண்டவரே, என்னைய மரணம் தொடர்ந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னா வனாந்திர பயணத்தினுடைய துவக்கத்துல. ஆனா இப்ப சொல்றான், இல்ல ஆண்டவரே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய். இப்ப இந்த சங்கீதம் ஓரளவாவது உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நம்புகிறேன். விளங்கினவர்கள் மாத்திரம் விளங்கினதுக்கு தக்கதா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 1 சாமுவேல் புஸ்தகம் 23வது அதிகாரம் 25 இருந்து நான் சொன்ன காரியங்கள் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. நான் சொன்ன இந்த பின்னணி எல்லாம் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் புஸ்தகம் 23வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து. அறிவிக்கப்பட்ட போது அவன் கன்மலையில் இருந்து இறங்கி எங்க தங்கினானா? மாகோன், அந்த வனாந்தரத்தினுடைய நுழைவாயில்ல, என்ட்ரன்ஸ்ல மாகோன் வனாந்தரத்திலே தங்கினான். அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்தரத்திலே தாவீதை பின்தொடர்ந்தான். சவுல் மலையினுடைய இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் பிடிக்கத்தக்கதாக வளைந்து கொண்டார்கள். அந்த சமயத்தில் சவுலிடத்தில் வந்து, சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வருகிறார்கள் என்றான். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான்.
அவன் தாவீது சவுல் போகிற போது அந்த நபர்கள் எல்லாரும் அவனை விட்டு சிதறி ஓடி போனாங்க. அதனாலதான் அந்த இடத்துக்கு சேலா அம்மாலிகோத், சிதறி ஓடி போகுதலின் பாறை என்று பெயர் வைக்கப்பட்டது. இப்ப நல்ல கவனிங்க, தாவீது அவ்விடத்தை விட்டு, அதாவது மாகோனை விட்டு புறப்பட்டு, இப்ப ஒரே வசனத்துல எங்க வந்துட்டாரு? அப்படியெல்லாம் வர முடியாது. நீங்க அந்த இஸ்ரவேலுடைய மேப் எடுத்து பாருங்க. மாகோன் யூதேயா வனாந்தரத்தின் இந்த பக்கத்துல இருக்கும். என்கேதி யூதேயா வனாந்தரத்தினுடைய மறுகரையில இருக்கும். மாகோன்ல இருந்து என்கேதிக்கு வரணும்னு சொன்னா எது வழியா தான் வர முடியும்? இந்த யூதேயா வனாந்தரத்தை உருவ நடந்தா தான் என்ன செய்ய முடியும்? என்கேதிக்கு வர முடியும். இந்த இடைப்பட்ட சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு விளக்கி காட்டினேன். சரி, இப்ப நல்லா கவனிங்க. மாகோன்ல, அதாவது வனாந்தர பயணத்தினுடைய துவக்கத்துல தாவீது மாகோன்ல இருந்து கொண்டு பாடின சங்கீதம் தான் என்ன சங்கீதம்னு சொன்னேன்? சங்கீதம் 22. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை. இப்போ வனாந்தர பயணத்தின் துவக்கத்துல என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு அவன் பாடினான். பிறகு அந்த வனாந்தரத்தின் வழியாக கர்த்தர் அவனை எந்த சேதமும் இல்லாம சுகபத்திரமா எங்க கொண்டு வந்து சேர்த்தாரு? என்கேதிக்கு கொண்டு வந்து சேர்த்தார். அப்ப அவன் பாடின சங்கீதம் தான் என்ன சங்கீதம்? சங்கீதம் 20. கர்த்தர் என் மேய்ப்பராய். நல்லா கவனிங்க பிரதர், நல்லா கவனிங்க. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொன்ன அதே நாவுகளை அந்த வனாந்தர பயணத்துல அவனை சுகபத்திரமா பாதுகாத்து, எந்த சேதமும் ஏற்படுத்தாம, ஏற்படாதபடிக்கு அவனை பாதுகாத்து சுகபத்திரமா அவனுக்கு என்கேதிக்கு கொண்டு வந்து சேர்த்து, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொன்ன அதே நாவுகளை கர்த்தர் சொல்ல வச்சார். கர்த்தர் என் மேய்ப்பராய். இப்ப நீங்க சொல்லலாம், பிரதர், என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிக்கிற சூழ்நிலைகளை பார்த்தா, நான் கடந்து போகிற பிரச்சனைகளை பார்த்தா, போராட்டங்களை பார்த்தா, எங்க கர்த்தர் என்னைய கைவிட்டுட்டாரோன்னு தோணுது பிரதர். கர்த்தர் கைவிட மாட்டார், கைவிட போறதும் இல்ல. ஆனா சூழ்நிலைகளை பார்த்தா அவளை கிரிட்டிக்கலா இருக்கு பிரதர். எங்க என் வாழ்க்கையில 22ஆம் சங்கீதம் வந்துருச்சு போல தெரியுது பிரதர். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு நானும் பாடிருக்கேன் போல இருக்கு பிரதர். அந்த அளவுக்கு கிரிட்டிக்கலா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னா, நீங்க கடந்து போகிற இந்த யூதேயா வனாந்தரம் எந்த விதத்திலும் உங்களை சேதப்படுத்தாம உங்களை சுகபத்திரமா என்கேதிக்கு கொண்டு வந்து சேர்த்து, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொன்ன அதே உங்களுடைய நாவுகளை கர்த்தர் சொல்ல வைப்பாரு. கர்த்தர் என் மேய்ப்பராய், நான் தாழ்ச்சி, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய், அவர் என் ஆத்துமாவை தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே பொல்லாப்புக்கு, ஏனெனில் தேவரீர் என்னோட கூட, உமது கோலும் உமது தடியும் என்னை, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை, என் தலையை எண்ணெயால் என் பாத்திரம் நிரம்பி, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் பாடுவீங்க பிரதர். கர்த்தர் உங்களை பாட வைப்பார். அல்லேலூயா. 22ஆம் சங்கீதத்தை பாடின அதே நாவுகள் சங்கீதம் 23ஐயும் பாடும். சங்கீதம் 22 உங்க வாழ்க்கையில வந்திருந்துச்சுன்னு சொன்னா அடுத்தது என்னதான்? சங்கீதம் 23 தான். 22 ஒண்ணு இருந்துச்சுன்னா அடுத்து என்ன வரும்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்னு சொல்றேன், நான் 3 தினங்களும் இதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். நீங்க கடந்து போகிற இந்த வனாந்திர பயணம் உங்களை சேதப்படுத்துகிறதுக்கு அதிகாரம் கிடையாது. உங்களை சேதப்படுத்துகிறதுக்கு அதிகாரம் கிடையாது. உங்களை மார்பலையும் தோல்லையும் சுமந்து கொண்டு போகிறதுக்கு ஒரு மேய்ப்பர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த பூமியில வாழ்ந்த போது இயேசு 7 நாணய வாக்கியங்களை சொல்லி இருக்கிறார். 7 I am statements சொல்லுவாங்க. 7 I am statements சொல்லுவாங்க. முதல் வாக்கியம் நானே ஜீவ அப்பம், நானே ஜீவ அப்பம். இரண்டாவது வாக்கியம் நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். சரியா சொன்னா நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். மூன்றாவது வாக்கியம் நானே வாசல்.
4வது வாக்கியம் ரொம்ப முக்கியமான வாக்கியம். நானே நல்ல மேய்ப்பன். சரியா? 4வது வாக்கியம் என்ன வாக்கியம் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். நானே நல்ல மேய்ப்பன். 5வது வாக்கியம் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். 6வது வாக்கியம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். 7வது வாக்கியம் நானே மெய்யான திராட்சை செடி. 7 வாக்கியங்கள். சரியா? இந்த 7 வாக்கியங்கள்ல மொத 3 விட்டுருவோம், கடைசி 3 விட்டுருவோம். முத 3 விட்டுருவோம், கடைசி 3 விட்டுருவோம். அந்த நடுவுல இருக்கிற அந்த நானே வாக்கியங்களின் சென்டர், மையம், அந்த அணு, அந்த கரு, அந்த 4வது வாக்கியம் என்ன வாக்கியம் சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அவர் நல்ல மேய்ப்பன். நீங்க யாரு? சத்தம் குறையுது, சத்தமா சொல்லுங்க. நீங்க யாரு? அவர் மேய்ப்பன் என்கிறது உண்மை, நீங்க அவருடைய ஆடுகள் என்கிறது உண்மை. அந்த நல்ல மேய்ப்பன் இந்த நல்ல ஆடுகளை உங்களுக்குன்னு வைத்திருக்கிற அந்த என் கேதிக்கு கொண்டு போய் சேர்ப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. எழுந்து நிற்போமா. மியூசிக் டீ வரீங்களா? பசுமையான புல்வெளியில் படுக்க வை.